வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா தன்னாசி ஈஸ்வர் அப்பர் கோயிலில் இருக்கோம். இங்கே வந்து தன்னாசி ஈஸ்வர் ஐயா அப்படின்றவங்க ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா செல்வபுரம், கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஒரு காந்திபுரத்துலேருந்து ஒரு 26 கிலோமீட்டருங்க. எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், செல்வபுரம் கிராமம், தாயனூர் சாலை, ஜோதிபுரம் அஞ்சல், கோயம்புத்தூர் 641047. அருள்மிகு தன்னாசி ஈஸ்வர் அவங்களோட ஜீவசமாதிங்க. ஐயாவோட ஜீவசமாதி நல்ல பெரிய கோயிலாகவே கட்டியிருக்காங்க. நீங்கள் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். குழந்தைங்களாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு. உள்ளே நுழைஞ்சோன்னே பைரவர் இருக்காருங்க. அடுத்து நவகிரகங்கள் சாமிகள் இருக்காங்க. இங்கே யார் இருக்காங்கன்னா நம்ம தன்னாசி ஈஸ்வரை பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, தன்னாசி ஈஸ்வர். தன்னாசி ஈஸ்வருங்க ஜீவசமாதி. இப்படியே வந்தோம்னா விநாயகப் பெருமான் இருக்காருங்க. இவரோட உண்மையான சாமியோட உண்மையான மகா திருவடி ஜீவசமாதி வந்து இந்த கோயில் உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா இங்கே 18 சித்தர்களும் இங்கே வச்சுருக்காங்க. பெரிய ஆலமரங்க, நல்ல மிகப்பெரிய ஆலமரம். இது ரம்மியமான சூழல். அப்படியே தியானம் பண்ணுறதுக்கு மிக சிறந்த இடம். 18 சித்தர்களும் இங்கே வந்து அப்படியே வச்சுருக்காங்க. பாருங்கள், 18 சித்தர்களும் வச்சுருக்காங்க. சிவவாக்கிய சித்தர், அழுகண்ண சித்தர், கோரக்கரையா, வல்லப சித்தர், புலிப்பாணி சித்தர், அகத்திய சித்தர், மச்சமுனி சித்தர், கரூரார், போகர், புன்னாக்கீசர். அவர் தான் புன்னாக்கீசர் என்கிற தன்னாசி ஈஸ்வர் ஐயா. அப்புறம் பாம்பாட்டி சித்தர், சட்டைநாதர், கொங்கநாதர், குதம்பரையா, கமலமுனி ஐயா, காலங்கி ஐயா, திருமூலர் ஐயா, இடைக்காடர் ஐயா, இப்படி எல்லாரும் இருக்காங்க. இங்கே தியான மண்டபம், இங்கே அழகாக ஒரு தியான மண்டபம் இருக்குது. பெரிய மரங்க. இது வந்து பெரிய நல்ல அரச மரம், பெரிய மரம் இருக்குது. இங்கே சாமியோட திருமேனி வச்சுருக்காங்க. சிவலிங்க திருவாலி வழிபாடுக்கு இங்கே மிகப்பெரிய நல்ல தியான மண்டபம் இருக்குது. மிக மிக ரம்மியமான சூழல். குழந்தைங்க கூட உட்காந்து படிச்சுட்ருக்காங்க இந்த இடத்துல. இங்கே அம்பாளோட சன்னதி இருக்குது. அம்பாளோட சன்னதி, அம்பாள் இருக்கா, சிவசிவ பாவாத்தம்மா, சிவாய நம்ம. சாமியோட உண்மையான ஜீவசமாதி இங்கே வந்து பாருங்கள். இந்த மரத்தை பாருங்கள், மிக பிரம்மாண்டமாக இருக்குது. 1000 வருஷம் பழமையான இந்த மரங்க. சாமி இங்கே வந்து ஆஞ்சநேயர் ஐயா இருக்காங்க. இங்கே வந்து சாமி எம்பெருமான நந்தீஸ்வரரும் நல்லா ஜெஜாண்டிக்காக ரொம்ப அற்புதமாக பிரமிப்பாக இருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து அமைந்துள்ள ஆணவம் 1000 வருடங்களுக்கு மேலாக பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மரத்துக்கு கீழே தான் தன்னாசியப்பர் அடைந்துள்ளார். இவர் மரத்திற்கு கீழே அமர்ந்து தியானம் குழிகளை அமர்ந்து கொண்டு காரியம் கைகூடுன்னு போட்டிருக்காங்க. சாமி எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்த பாருங்கள், சாமியோட சிவாயனமையா சாமியோட இதாங்க சாமியோட திருவுருவம். இங்கே பாருங்கள், சாமியோட திருவுருவம். இங்கே சாமியை வந்து இருக்காங்க. இங்கே தான் ஜீவசமாதி தான் உண்மையான ஜீவசமாதி. சாமி இந்த மரத்துக்கு கீழே அடக்கமாயிருக்காங்க. 1000 வருஷம் பழமையானதுங்க. வாங்க எல்லாரும் அருள் பெறுங்க, சாமியை தியானம் பண்ணுங்க. உண்மையான ஆன்மீக நோக்கத்தோடு வந்து இறைவனை தியானித்து இறைவனை சிவபெருமானையும் வழிபட்டு, ஞானிகளையும் வழிபட்டு, சித்தர் பெருமானையும் வழிபட்டு, எல்லாருக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று எல்லாரும் ஞானம் பெற்று இறைவன் அடைய திருவருள் பெறுவோம். சிவாய நம.